இருக்கிற தொகுதி கிழக்கு தொகுதியில நாங்க ஒரு பெண்களா இருந்து வீட்டுக்குள்ளே இருந்திருந்தோம். இன்னைக்கு வெளியே நின்று நாங்க ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றோம்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அண்ணா தான். அங்க பாராநாய 13 வயது சிறுவனை கல்லாலும் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தோம். இன்னைக்கு வெளியே நின்று நாங்க ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றோம்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அண்ணா தான். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் 13 வயது சிறுவனை கல்லாலும் இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்ப மணி 12 மணி ஆகுது, மதியானம் 12 மணி ஆகுது. ஆனா பாருங்க வெயில, இதே போன ஆட்சியில மதியானம் செம்ம வெயில் கொளுத்துன்னு இருந்தது. ஆனா இப்ப மதியானம் 12 மணி, இன்னைக்கு பாருங்க வெயிலையே காணோம். வெயில அவதிப்படக்கூடாதுன்ட்டு அண்ணன் அவர்கள் வெயில இன்னும் வர வைக்கவே இல்ல. அதுக்காக ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது. என்னடா சொல்ற? வாவ், பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காத்து பாருங்க. அதுவும் மதியானம் 12 மணிக்கெல்லாம் வேர்த்து கொட்டும் போன ஆட்சியில எல்லாம். இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான காத்து இருக்கு. இதே தண்ணீர் கிளி விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஓ மை காட், ஒரே வாரத்துல பாருங்க எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணே, அங்க ஒரு நம்ம பாத்துட்டு இருடா, வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, நான் இப்போ சென்னையில இருக்கேன். ரயிலா? ஆமா, எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எல்ஐசி பில்டிங். பாருங்க, பழைய பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு நல்லா தூக்கி கட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, இதுதான் நம்மளோட ஓஎம்ஆர். பாருங்க நம்மளோட புது ஓஎம்ஆர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஃபேக்ட் வந்து பள்ளிக்கரணை மாஸ்லேண்ட். விஷயம் என்னன்னா, அந்த மாஸ்லேண்ட்ல இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிருக்காங்க. கிளீன் பண்ணது மட்டும் இல்லாம அதுல இருக்க தண்ணியும் வெளியே எடுத்துட்டு ஃபுல்லா இளநீர் தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து வெயில் நேரத்துல தாங்க எடுத்துச்சுன்னா மாஸ்லேண்டுக்கு வந்து இந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். இப்படி ஒரு மாற்றம் வந்து நான் டெஃபினட்டா எதிர்பார்க்கவே இல்லைங்க, சான்ஸே இல்ல. நம்ம அண்ணா வந்து கலக்கிட்டாரு. பாருங்க எப்படி இருக்கு நம்ம சென்னைன்னு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதோ இந்த பக்கம் பாருங்க, இதுதான் நம்ம நேப்பியர் பிரிட்ஜ். எவ்வளவு அழகா மாறிடுச்சு பாருங்க. அந்த பக்கம் தீவு திடல் தெரியுதா? ராட்னம்லாம் இருக்கு பாருங்க, செயின் ஃபீல்லாம் இருக்கு பாருங்க, அதான் தீவு திடல். போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறாடே, விட்டுறா. மக்களே, சீரியஸா சொல்றேன், இப்படி ஒரு மாற்றத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது சென்னைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. தாங்க முடியலப்பா. அப்படியே இங்க பாருங்க, இதுதான் நம்ம டி நகர் சத்யா பஜார். பாருங்க ரோட்டோரமா அந்த கடையெல்லாம் தூக்கிட்டு எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. உண்மையிலேயே மாற்றம் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. நீங்க வந்து வேற லெவல், சான்ஸே இல்ல, பண்ணி காமிச்சிட்டீங்க ஒரே வாரத்துல. கேட்டதுக்கு அப்படி அலறியே, பாத்துந்தா என்ன ஆயிரு பண்ணிக்கு மூடு. அதத்தான் அவன் செய்யலையே. சத்தம் கேட்டுச்சா? எவ்வளவு ஃப்ரீயா விடுறான் பாருங்க. போன ஆட்சியில எல்லாம் இது மாதிரி ஃப்ரீயாவே விட முடியாது, அமைக்கிதான் விட முடியும். என்னால இப்படி வந்து நிலம், ஆகாயம், காற்று எல்லாமே வந்து இப்ப மாறி இருக்கு அண்ணனோட கவர்மெண்ட்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot God, thanks. பாருங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வெளியில வாங்க காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு டாஸ்மார்ட்ல போய் வாட்டர் பாக்கெட் ஏன்டி எதுலதான் திருட்டு பாட்டி போய் சொல்லிட்டு இருக்குன்னு உனக்கு அதை அறிவு வேணாமா? ஒரு ஹோஸ்டா அது எப்படி பாட்டி வாட்டர் பேக்கெட் எல்லாம் பேன் பண்ணி 15 வருஷம் மேல ஆச்சு, அங்க எப்படி வாட்டர் பேக் கிடைக்குது அப்படின்னு உங்களால கேட்க முடியாதா? பாருங்களேன், ஊமையா மௌன விரதமா? ஏன் அது வந்து இன்னொன்னு, ஒரு ஸ்கூல்ல இருக்க பசங்க டாஸ்மார்ட்ல போய் தண்ணி வாங்குறாங்கன்னா அப்ப நீ என்ன அழகுல ஸ்கூல்ல இருக்கிற பாட்டி அப்படின்னு உன்னால கேட்க முடியாதா? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? இல்ல ஸ்கூல்ல தண்ணி வசதி கூட இல்லன்னா என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஆர்ஓ பிளான்ட் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்காதா என்ன? அதானே போடுங்க ரெண்டு. இப்போ எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்க ராஜ்மோகனுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் இந்த பாட்டி என்ன பாருங்க சார், ஒரே பொய்யா பேசிட்டு இருக்கான். பைத்தியம் முடிச்ச நாய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ, அப்புறம் இன்னொரு கேள்வி,
பாட்டிலுக்கு 10 ரூபாய் விஜய் பாட்டு பாடினாரு டாஸ்மாக்ல. வாட்டர் பேக்கெட் மட்டும் இப்படி 2 ரூபாய்க்கு விற்பாங்க. என்ன பாட்டு நீ? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. வணக்கம் மக்களே. இப்ப இருக்க தாவே காட்சியில 711 ஒயின் ஷாப்பை மூடிட்டதா சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, முந்தானேத்து சேலம்ல சீலநாயம்பட்டி பைபாஸ்ட திறந்து வைக்கப்பட்ட ஒயின் ஷாப் இது. அங்க சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில். அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைடுல மாத்திட்டாங்க. இதுதான் தாவே காட்சி கொண்டு வந்த மாற்றம். எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். வெளிநாட்டு வியாபாரத்தை நம்மூரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். அது சும்மா இல்லைங்க. 11 to 11 காலையில 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய ஒயின் ஷாப்பை, ஒரு கூரை கொட்டாயில இருந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ஒரு 3 அடுக்கு கட்டடமா வச்சு பிரம்மாண்ட ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்கல்ல. அது இது அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னையில இருக்க பிரதான நெடுஞ்சாலை. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சிலையும் ஒரு நெடுஞ்சாலையில ஒயின் ஷாப் இருந்தது இல்ல. இது பாருங்க, சேலம் டு சென்னை பிரதான நெடுஞ்சாலையில ஒரு ஒயின் ஷாப்பு. சரியான மாற்றம் இல்ல. இதுதான் வந்து தாவேக்கா சொன்ன மாற்றம். 711 ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி மூடிட்டு அந்தாண்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இந்தாண்டு வச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க, அந்த சிவப்பு ஜீப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கிட்ட இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கி இங்க வச்சிருக்கிறாங்க. என்னடா புத்தலாட்டாது? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க சார். 140 ரூபா சரக்கு, அது வந்து 170 ரூபா கேக்குறாங்க சார். 190 ரூபா கேக்குறாங்க சார். நீங்க 5 ரூபாயா? என்ன பாரு அநியாயமா இருக்கு. 200 ரூபாய்க்கு 170 ரூபா கேக்குறாங்க. 170 ரூபா பாட்டில் அது முடியாது அப்படின்ட்டாங்க. வெளியே போங்கறாங்க. இப்ப டாஸ்மாக்ல இப்ப இன்னைக்கு 10 ரூபா வாங்குறேன். யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு வாங்குறானா, விஜய்க்கு வாங்குறானா? எதுக்கு வாங்குறான்? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. வந்து தகராறு பண்ணி 20 ரூபா வாங்கியிருக்கேன். இதுக்கு முதல்ல கொடுக்க மாட்டேன்ட்டாரு. கேட்டா எனக்கு ஆர்டர் வரலங்கிறாரு. சைடுல உள்ளவர் பாட்டுலாம் பண்ணாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஆமா. பண்ணாரு. இப்ப இது யாரு? இந்த பாட்டில் யாருக்கு போகுது? விஜய்க்கு போதா இல்ல வேற யாருக்கு? அஜித்துக்கு போதா? யாருக்கு போகுது? ஏயா கத்துற? நான் எவ்வளோ நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க. ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. 490 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுக்கு? நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கிக்கோங்க. 40 ரூபா எது கொடுக்கணும்? இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 ரூபா சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? இத 480 ரூபா சரக்கு, 10 ரூபா ஸ்டிக்கர். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இத எவ்வளவு சொல்றீங்க? இத 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா எது கொடுக்கணும்? நான் வேற என்ன கொடுப்பாங்க? வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? வேற என்ன கொடுப்பாங்க? இது என்னன்னா, அவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க, அதை ஆட்டையை போட்டு நம்ம திருடி இது பண்ணணும்ன்றதுதான். புரியுதா உங்களுக்கு? அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அவர் எடுத்துக்கணுமா? இவங்க கொள்ளையடிக்கிறதுமா. தாவேக்கான்ற கட்சி ஏற்கனவே அந்த கட்சி கொள்ளையடிச்சுன்னு வச்சுங்க. இப்ப ஏற்கனவே அந்த கட்சி அதிமுக அடிச்சுன்னா அதிமுக அடிச்சுன்னா இப்ப தாவேக்கா அடிக்கிறது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. 150 ரூபா சரக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா சார். இது வந்து 170 ரூபா போடுறாங்க. எதுக்கு அப்புறம்? இது சும்மா ட்ரைலர் தாமா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடுவேன். தண்ணி தான் சார் இங்க பிரச்சனையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது தண்ணி நல்லது நடக்கும் தானே சார் ஓட்டு போட்டோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தண்ணி வரல சார் ஓட்டு போட்டோம். சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம். தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்? 4 பேருக்கு ஒரு பைப்புக்கு ஒரு லைன் கொடுக்கிறதுக்கு அது நாங்க கடைசில தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்? அதாவது ஓட்டு போட்ட மடையர்கள் இருக்காங்கல்ல, கூமுட்டைங்க. அந்த கூமுட்டைங்களுக்கு இன்னும் நிறைய இது இருக்கு. அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் தொடர்ந்து அந்த கூமுட்டைகள் பல விஷயத்தை சந்திக்கிறாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பி தான் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க மாற்றம் கொடுப்பாங்க. ஆமா, மாற்றம் தான். அவன் போற காசு உங்களுக்கு போகுது. மாற்றம் தானே. மாற்றம் மாற்றம் மாற்றம்னு கேட்டு குடிமக்கள் எல்லாம் போராட வைக்க போறீங்களே. பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா. இந்த பிரச்சார மேடையில நல்லா டன் கணக்குல ஏசி போடுங்கண்ணா. ஏசி வந்து என் மூக்குல அடிக்கணும். அது கொஞ்சம் பாத்துங்க. தலைவரே, நீங்க மட்டும் ஏசில எல்லாம் குளு குளுன்னு இருப்பீங்க. பொதுமக்கள்னா வெயில் நின்று சாவறதா? அதாவது இந்த வெயிலுங்கிறது எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து வெயில் அனுப்புறது யாரு? சூரியன்.
சூரியன் எந்த கட்சியோட சின்னம்? இது மாதிரி சம்பவங்களுக்கு அந்த கட்சி தான் காரணம். எங்கள் கட்சிக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு போட்டோ ஷூட்டுக்கு போறோம். வேணும்னா நம்ம கடைசியில ஸ்டிக்கர் ஒட்டலாமா? அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. புரண்டு போடா ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஏடா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊருக்கு கிணத்துலயா? எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.